நான் ஒரு நோய்கள்ல கஷ்டப்படுறேன் அப்படின்னா எனக்கு ஏற்படுற ஒரு எண்ணம் இது நல்லபடியா ஆகும், இது மட்டும்தான் எனக்கு அமைதியை தரும். ஆனா நீங்க மனிதர்களின் பின்னாடி போகும்போதோ அல்லது அறிவியலின் பின்னாடி போகும்போதோ அது தெளிவாக சொல்லும், இந்த நோய்கள் சரியாகாது. சுகர் போன்ற நோய்கள் எப்பயுமே நம்ம மருத்துவம் எடுத்துக்கிற மாதிரி தான், கண்ட்ரோல் மட்டும் தான் செய்ய முடியும், அது சுகமே ஆகாது அப்படிங்கிற ஒரு அறிவை நமக்கு கற்பிக்கும். அந்த அறிவு நமக்கு அமைதியை கெடுக்கும். அப்ப அமைதியை தராத ஒரு எண்ணம் தீய எண்ணம், அது ஒரு தீய சக்தி. இதுல இருந்து நம்ம விலகி எனக்குள்ள பேசிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம், நான் நல்லா இருக்கணும், நான் சுகமா வாழணும், எனக்கிட்ட இருக்கிற உடல் தொந்தரவுகளோ வாழ்க்கையில இருக்க பிரச்சனைகளோ நீங்கணும் அப்படிங்கிற ஆறுதலான வார்த்தைகள் என் உள்ளத்தின் மூலமாக இறைவன் எனக்கு அறிவிச்சுட்டு இருக்கான். அந்த அறிவிப்புகளை செவியேற்கும் போது அதை கவனித்து அந்த தீமையான எண்ணங்களை எனக்குள்ள இருந்து நீக்கும் போது இன்னும் ஆழமான அமைதியை இறைவன் நமக்கு தரும்போது பிரச்சனைகளா இருந்தாலும் நிச்சயமாக நம்மை விட்டு நீங்கும்.